Yes, proceed. Sorry, auntie. Auntie-ஆ? Say sorry, ka. It's okay. Carry on. Thanks, ka. ஆதவ் நல்ல ஓங்கி அடி. சூப்பர். என்னங்க சிக்ஸர். என்னங்க 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 நீங்க நம்ம பையன் அங்க சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்கான். அவனை என்கரேஜ் பண்ணாம ஏதோ சிக்ஸ் பேக்ஸ்க்கு ரெடி ஆற மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சேவ் விட. சிங்கிள் பேக் போதும் வச்சிட்டு வாங்க. வாங்க. ஏய் அவங்களே ஏதாவது கார் கண்ணாடி இல்ல வீட்டு கண்ணாடி உடைப்பாங்க. அப்ப அந்த ஓனர் தேடி வருவோம். அப்ப வரேன் போ. என்னங்க பேசுறீங்க? இந்த வயசு பசங்கள விளையாடும் போது 4 ஜன்னல் கண்ணாடி 4 கார் கண்ணாடி உடையதான் செய்யும். அதான் குழந்தைகள் அழகு. அப்ப யாரா வந்து கேட்டாங்கன்னா பாத்து உடைச்சிட்டாங்க. போய் மேனேஜ் பண்ணு. என்னங்க என்னாச்சு? உங்க பையன் என் கார் ஹெட்லைட்டை உடைச்சிட்டாமா. அது சரி பண்ண எவ்வளவு ஆகும்? எவ்வளவு என்னையே கேக்குறீங்களா? ஆகும் 3000 ரூபாய்க்கு மேல ஆகும். சரி இதை வச்சுக்கோங்க. சாரிங்க. என்னக்கா என்னாச்சு? உங்க பையன் எங்க ஜன்னலை உடைச்சிட்டாமா. ஐயோ அது சரி பண்ண எவ்வளவு ஆகும்? அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். சரி இதை வச்சுக்கோங்க. மேலாச்சுன்னா சொல்லுங்க. என்ன? Sorry, mummy. நானும் சாரி மம்மி. இனிமேல் கேர்ஃபுல்லா விளையாடணும். ஓகே ஓகே ஓகே. வாங்க 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 வாங்க. அதோ அங்க உட்காரலாம். ஓ உட்காரு. சொல்லுங்க பசங்களா, என்ன சாப்பிடுறீங்க? ஹே அங்க பாரு 5 பேர் இருக்காங்க. Don't worry, we will try for 6.
ஓகே பாய் பார்த்து போயிட்டு டாடா வாங்க see you பாய் ஏய் பாத்து பாத்து கீழே விழுந்துற போறீங்க. கம்பெனில வேலை செய்யறவங்களோட பசங்களுக்கு இவ்வளவு செய்யறாங்க பாரு. ஆமா பாவம் இவங்களுக்கு அந்த கடவுள் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கலையே. ஏய் என்னாச்சு ஸ்மைல் வணக்கம்மா. வாங்க சார். டாக்டர் பார்க்கணும். மேம் மிஸ்டர் தில்லை நீங்க போய் பாருங்க சார். ஆ வணக்கம் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் பிள்ளை, உட்காருங்க. எப்படி இருக்காங்க உங்க வைஃப்? நல்லா இருக்காங்க. குட். உயிரணுக்கள் கவுண்டிங்ல வந்து 90 மில்லியன் பர் எம்எல் இருக்கு. இது வந்து சராசரி மனுஷங்களோட ஜாஸ்தியானது தான். அண்ட் மொர்டாலிட்டியை பார்த்தீங்கன்னா 68% இருக்கு. யூ கேன் ஃபாதர் எ சைல்ட். பட் நம்ம வந்து குழந்தை இல்லாததுக்கு ஒருத்தரை வச்சு மட்டும் டிசைட் பண்ணிட முடியாது. கணவன் மனைவி 2 பேரோட பரிசோதனைகளை வச்சு தான் நம்ம என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க மனைவியை கூட்டிட்டு வர முடியுமா உங்களால? சரி டாக்டர். உண்மையிலே நீ பெரிய ஆள் பார்ட்னர. எந்த ஆம்பளையும் இந்த டெஸ்ட் பண்ண வர மாட்டான். பெரிய விஷயம் தான். இத பாரு, லைஃப் பார்ட்னர்கிட்டயும் தொழில் பார்ட்னர்கிட்டயும் மறைக்க கூடாது. இதான் நம்ம பிரின்சிபல். ஏய் நம்ம பவர் ஸ்டார் வந்துட்டாருடி. நம்ம நயன்தாரா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். திரிஷா சௌக்கியமா? ஃபைன். அனுஷ்கா இது கன்சிகா. போங்க சார். என்னையா பார்ட்னரை காணோம்? அம்மாவை கூப்பிட்டு எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாருங்க. என்னையா கோயிலுக்கு குளம்னு அலைஞ்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டியை பார்த்துக்கலாம்ல? நல்ல ஐடியா சார். 2 பேரும் பார்ட்னரா சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை நீங்க நேரடியாவே சொல்லலாமே. சொன்னா அவன் கேட்க மாட்டாயா? கேட்டா அவ எனக்கு பிள்ளை, நான் அவளுக்கு பிள்ளை அப்படிமாயா? இது எதுக்கியா வம்பு? டே அருண், என்னடா இன்னைக்கு மூச்ச போயிட்டியா? நான் இல்லம்மா, நான் இப்பதான் இங்க வந்து படுத்தேன். அப்ப இங்க படுத்திருந்தது யாரு? அப்பா அம்மா. அவர் எப்படி அங்க போனாரு? நீ படுத்திருந்தல்ல. டேய் எழுந்திரிக்கடா, லேட் ஆகுதுல. இந்தாங்க பால் குடிங்க. டேய் ஏன்டா ஏன் தடிய போட்டுக்க? நான் அப்படி தான்டா போடுவேன். டேய் என்கிட்ட வேற இல்லடா, நாய் அவுறா. ஏய் உறா. டேய் என்ன அவுறா? ஏய் பசங்க சண்டை போட்டு இருக்காங்க, என்னன்னு பாரு. அடிச்சுக்கிட்டாதான் அண்ணன் தம்பிங்க. டேய் சீக்கிரமா ரெடி ஆவுங்கடா, ஸ்கூல் வேன் வர டைம் ஆச்சு பாருங்க. அடிச்சு மண்டை உடைச்சுக்க போறாங்க. 5 நிமிஷத்துல பாருங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த தண்ணி குடி. இந்தடா. போதுமா? என்னடா ஒரு தோசை தானே சாப்பிட்டேன். நான் ஒரு தோசை சாப்பிட்டா 100 தோசை சாப்பிட்ட மாதிரி. இவனுக்கு வைங்க, பாருங்க. இவன் 100 தோசை சாப்பிட்டாலும் ஒரு தோசை சாப்பிட்ட மாதிரி தான். ஏண்டா சண்டை போடும்போது உனக்கு பஞ்சு, சாப்பிடும் போதும் பஞ்சு டைலாக் இல்ல? நான் எதுக்கு பேசுவேன், எப்படி பேசுவேன்னு யாருக்கு தெரியாது. ஆனா பேச வேண்டிய நேரத்துல கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா என் வழி தனி வழி. ஏய் சாப்பிட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழியா பாரு. சீக்கிரம் சாப்பிடு. அம்மா இன்னைக்கு என்னம்மா விடுகதை? ஸ்கூலுக்கு போயிட்டு வா, சாயங்காலமா சொல்றேன். சாயங்காலம் கேட்டா நைட்டு சொல்றேங்கிற. நைட்டு கேட்டா அப்பா சீக்கிரம் தூங்குங்கடான்னு சொல்றாரு. இப்பவே சொல்லுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. டெய்லி உங்களுக்கு விடுக்கதை வேணுமா? சாயங்காலமா சொல்றேன். ப்ராமிஸ். ஓகே? வேன் வந்துருச்சு, வா. நீங்க ரெடிங்க? வாங்க. சீக்கிரம் போடா. டேய் நம்ம இந்த பப்பியை வீட்டுக்கு கொண்டு போய் வளர்ப்போமாடா? ஐயோ வேணவே வேணாண்டா, அப்பா அடிச்சு கொன்னே போட்டுருவாரா. அதெல்லாம் நம்ம அம்மா சமாளிச்சுப்பாங்கடா. எனக்கு அப்படி தோணல.
ஏய் பெல் அடிச்சிச்சுடா நான் கிளாஸ் போறேன். ம் சரி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க என்ன மாதிரி. வாங்க சார், வழியில நாய்க்கு பிஸ்கட் ஊட்டிட்டு கிளாஸுக்கு லேட்டா வருவீங்க. வெளியே நில்லுடா. என்ன ஒரு மாதிரி முறைக்கிறான்? நீங்க என்ன உள்ள விடலன்னா நான் ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆ? என்ன கிராஸ்? ப்ளூ கிராஸ். ஆஹா கடவுளே, அனிமல்ஸ் கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, இந்த வாத்தியாருக்கு ஒரு கிராஸும் இல்லையே. அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு ஜெயில் தான். திகார் ஜெயிலா புலா ஜெயிலா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அம்மாடி, எதுக்கெடுத்தாலும் ஜெயிலு ஜெயிலுன்னு சொல்லி வாத்தியார்களை பயமுறுத்தாதீங்க அம்மா. எங்களை ஒழுங்கா பாடம் நடத்த விடுங்கம்மா ப்ளீஸ். என்னால முடியாதுடா. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்க தான் மம்மி அப்பாவை எப்படியாவது நோ நோ சமாளிக்கணும். நோ நோ, என்னால முடியாது. உங்க அப்பாவுக்கும் நாய்க்கும் 7ஆம் பொருத்தம். நாயின்னு சொன்னாலே லொல் லொல்லு குறைப்பாரு. நோ மம்மி ப்ளீஸ் மம்மி. டேய், முடியாதுடா, ஆளை விடு. அப்ப பப்பியை என்ன பண்றது மம்மி? கொண்டு போய் ஸ்கூல்லயே விட்டுடு. இவனாவது ஒழுங்கா படிக்கட்டும். டாடிக்கு ஏன் மம்மி நாயினாலே ஆக மாட்டேங்குது? அது ஒரு பெரிய கதை. கதையா? அப்ப சொல்லுங்க மம்மி. ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க மம்மி. டேய், அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க மாட்டேன். மம்மி. ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க மம்மி. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தாரா? அப்போ என்கிட்ட தனியா பேசணும்ன்றதுக்காக உங்க அப்பா என்ன தேடி வந்தாரு. அப்ப என்னாச்சு தெரியுமா? அந்த பேண்ட வச்சு உங்க அப்பா நான் எத்தனை நாள் ஓட்டினேன் தெரியுமா? அந்த பேண்ட் எங்கம்மா? அப்புறம் அதை ஒரு நாள் போட்டு பாத்திரம் வாங்கிட்டேன். அப்பாவை என்னம்மா இன்னும் காணோம்? வேற என்ன, இந்நேரத்துக்கு ஆபீஸ்ல சேர்மனோட பேசிட்டு இருப்பாரு. வணக்கம். வணக்கம் சேர்மன் அங்கிள். எப்படிடா கண்டுபிடிச்சீங்க? போன் எடுத்தோடனே வணக்கம் சொன்னீங்கல்ல. என்ன விஷயம்? ஆமா, சாப்பிட்டீங்களா? அப்பாவை இன்னும் அனுப்பலையே, எப்படி சாப்பிடுறது? மேகநாதன் சார், ஆனந்த் எங்க? வேளச்சேரி சுண்ணாம்பு குளத்தூர் சைட்ல இருக்காங்க. பசங்க சாப்பிடாம கூட காத்துட்டு இருக்காங்களா? அவரை சீக்கிரமா போக சொல்லுங்க. இன்னைக்கு ரூப்ல ஜல்லி போடுறாங்க, அதனால லேட் ஆயிருக்கலாம். பசங்களுக்கும் கஸ்டமருக்கும் கொடுத்த வாக்குறுதி மீறக்கூடாது. வேற ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போக சொல்லு. சரிங்க சார். டேய், அப்பா வந்துட்டாரா? டேய், டேய். வாங்க. பசங்க சாப்பிட்டாங்களா? இல்லைங்க, நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதோ சத்தம் வருது? அது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு குட்டி நாய். கால்ல அடிபட்டுருச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. பெரிய நாய்லாம் இல்ல, ரொம்ப சின்னது. அந்த நாய் மாதிரி இல்லைங்க, இது கடிக்காது. டேய், அத கொண்டு வாடா. வாடா. கியூட்டா இல்ல? கியூட்டா குட்டியா அழகா தான் இருக்கு. ஆனா கடிக்காது இல்ல? கடிக்காதுப்பா. கடிக்காதுங்க. பெருசானா? பெருசாகாதுங்க. ஐ மீன் பெருசாகிறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்ல. ப்ளீஸ். சரி, வளர்த்துக்கலாம். வருஷமெல்லாம் குடியிருக்கும் கூடதான். பசங்க மனச புரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம் அந்த வீடுதான். வசந்தம் வந்து வருஷமெல்லாம் குடியிருக்கும் கூடதான். சந்தோஷ பூக்கள் இனி வீடெங்கும் பூக்கும். சங்கீதம் கேட்கும் இனி தினந்தோறும் ஜாலிதான். பசங்க மனச புரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம் அந்த வீடுதான். வசந்தம் வந்து வருஷமெல்லாம் குடியிருக்கும் கூடதான்.
குதூகலமும் கரை கடந்து ஆர்ப்பரிக்கும் இல்லமே இந்த வெள்ளமே. விட்டு தரும் அன்பு எது, வீடு போல இன்பம் எது, நல்ல வீடு தேன் கூடு ஆகுமே, இனிமே கூடுமே. அன்பு மரணம் உள்ள வீடு நல்ல நூலகம், அன்று எழுதி வைத்த வள்ளுவனின் வாசகம், நன்றி உள்ள உயிர்களுக்கு தாயகம். வானம் போல நேசம் உண்டு, வாரி வழங்க பாசம் உண்டு, இந்த வீடு சொர்க்கத்தோட தாய்மடி, இது கருணையுள்ள கடவுளோட திருவடி. பசங்க மனச புரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம் அந்த வீடுதான், வசந்தம் வந்து வருஷமெல்லாம் குடியிருக்கும் கூடுதான். பசங்க மனச புரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம் அந்த வீடுதான், வசந்தம் வந்து வருஷமெல்லாம் குடியிருக்கும் கூடுதான். பாசநேசம் கூடி வர, பந்த பாசம் தேடி வர, வீடு கூட வேடந்தாங்கலாகுமே, இன்பம் கூடுமே. குட்டி குட்டி சேட்டைகளும் கொள்ளையிடும் குறும்புகளும் இன்பத்துக்கு இலக்கணங்கள் சொல்லுமே, உலகை வெல்லுமே. வண்ண பூக்கள் பூக்க காசு கேட்பதில்லையே, வாடை காற்று வீச வாஸ்து பார்ப்பதில்லையே, இன்பத்திற்கு ராகு கேது இல்லையே. சின்ன சின்ன அன்பிருந்தால் சேர்ந்து வாழும் பண்பிருந்தால் பிறை நிலவும் முழு நிலவாய் தோன்றுமே, அடக்குறைகள் கூட நிறைகளாக மாறுமே. பசங்க மனச புரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம் அந்த வீடுதான், வசந்தம் வந்து வருஷமெல்லாம் குடியிருக்கும் கூடுதான். பசங்க மனச புரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம் அந்த வீடுதான், வசந்தம் வந்து வருஷமெல்லாம் குடியிருக்கும் கூடுதான். சந்தோஷ பூக்கள் இனி வீடெங்கும் பூக்கும், சங்கீதம் கேட்கும் இனி தினந்தோறும் ஜாலிராம் ஜாலிராம் ஜாலிராம். அருணா, எங்க வாங்கின இந்த நாய? இந்த நாய நாங்க விலைக்கு வாங்கல. நானு, எங்க அம்மா, அப்பா, அண்ணா எல்லாம் கார்ல போயிருந்தோமா திருவண்ணாமலை எங்க பாட்டி வீட்டுக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன விளையாட கூப்பிட்டாங்களா, அப்போ நான் செஞ்சுரி அடித்தேன். செஞ்சுரி அடிச்சியா? ஆமாம், செஞ்சுரி அடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய லாரி இந்த குட்டி நாயை இடிக்க வந்துச்சா. அப்போ நான் டைவ் அடித்து காப்பாற்றினேன். அப்போ ஆன காயந்தான் இது. ஹீரோனா உண்மையிலே நீ தாண்டா ஹீரோ. டேய், விட்டு போறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? யாரா விட்டு போட்டது? நீ தான் விட்டு போட்ட. பிரியா, நீ கிளம்பு, நான் உன்னை செல்ல கூப்பிடுறேன். சரிடா. ஏன்டா போய் சொல்ற? எப்படா என்னடா? பார்த்த நீ? இதோ இப்ப பார்த்தேனே. போய் சொல்லாதடா. நீ தான் போய் சொல்ற. காலங்காத்தாலே சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள சண்டையை முடிச்சிட்டு சமாதானம் ஆயிடணும். சரி வா, அம்மா சமாதானம் சொல்லிட்டாங்க, சமாதானம் ஆயிடலாம். நான் ஏன்டா சமாதானம் வாங்கணும்? நீ தானடா சண்டை போட்ட. நான் எங்கடா சண்டை போட்டேன்? அம்மா சொன்ன பேச்ச கேளுடா நாயே. என்னது நாயா? இல்லடா பேய். நீ தான்டா நாய் பேய். என்னடா இன்னுமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சமாதானத்துக்கு வரமாட்றாமா? இதென்ன சமாதானத்துக்காக சண்டையா? சூப்பர். டேய், எங்க சார் எதுக்குடா இங்க வராரு? தெரியலையே, எதுக்குடா? ஒருவேளை அன்னைக்கு அவர் என்ன வெளியே நிக்க வச்சப்போ நான் அவரை முறைச்சு பார்த்தல, அது கம்ப்ளைண்ட் பண்ண வராரோ? சார் அம்மா கிட்ட மாட்டி விடுவாரு, அம்மா அப்பா கிட்ட மாட்டி விடுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? யாருடா? எங்க சாருமா. அப்படியா? உட்கார சொல்ல வந்துட்டேன். உட்கார சொல்லிடாதீங்க. ஏ, பசங்களை டியூஷன்ல சேர்த்து விடுன்னு சொல்லுவாரு. ஓ, அப்புறம் 2000 ரூபாய் ஃபீஸ். 2000? 5 சப்ஜெக்ட் நினைச்சிடாதீங்கம்மா, ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்போட சம்பளம் க்ளோஸ். அப்ப என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அவரை வெளியே துரத்திடுறேன். சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? அதுவா சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சார் இங்க இருந்தேன். இவன் ஸ்கூலுக்கு போயிருப்பான், அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா பையன் முந்திக்கிட்டானே. சரி, உங்க அம்மாவை கூப்பிடு போ. சார் கூப்பிடலாம்,
ஆனா அதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அன்னைக்கு நீங்க என்ன கிளாஸ்ல வெளிய நிக்க வச்சீங்கல்ல, ஆமா. அது நேரா வந்து எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கு புஸ்ஸுன்னு கோவம் வந்துருச்சு. எடுத்தவங்க பாருங்க ஐயனார் மாதிரி இவ்வளவு பெரிய அருவால உங்களை ஒரே போட வந்தாங்க. ஐயோ. அப்புறம் என்ன, நானி என் தம்பி எங்க அப்பா எல்லாம் சேர்ந்து எங்க அம்மாவை அடிச்சு புடிச்சு உட்கார வச்சோம். அவங்களுக்கு ஹிஸ்டீரியா வரையா? ஹிஸ்டீரியா சார் தாமு தூமுன்னு குதிச்சாங்க. அன்னைக்கு மட்டும் நாங்க விட்டுருந்தோம் எங்க அம்மாவை, உங்களை ஒரே போட்டு தள்ளி இருப்பாங்க. எங்கடா வாத்தியார் வராருன்னா? எங்க இதோ இந்த ஆளா வாத்தியாரு? வாத்து மாதிரி இருக்கான் வாத்தியாருங்கிற. கையடு ஏந்திரியா? வீடு திறந்திருந்தா உள்ள வந்துருவியா? சோஃபா காலியா இருந்தா உட்காந்துருவியா? பழத்தட்டு வச்சா எது துணுவியா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நானு என் வீட்டுக்காரெல்லாம் மோசமான ஃபேமிலி. என் புள்ளைய பச்சை மண்ண கிளாஸுக்கு வெளில நிக்க வைக்கிறியா? நான் தைரியம் இருக்கையா உனக்கு? பாரு, இன்னொரு தடவை காண்டிய புள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு உன் உசுறு வந்து கிடையாது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பசங்க உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. பழம் எடுத்துக்கங்க சார். எடுத்துக்கங்க சார். சார் பழம் எடுத்துக்கங்க சார். முதல்ல வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஒண்ணு சாப்பிட போறீங்களே சார். என்னடா சார்? என்ன சார் எந்திரன் மாதிரி நடந்து வரீங்க? அது ஏமா கேக்குறேன்? நேத்து ஒரு பையன் கிளாஸுக்கு லேட்டா வந்தான், அவனை வாசல்லையே நிறுத்திட்டேன். அப்ப அவன் என்ன கோபமா ஒரு பார்வை பார்த்தானே, அது ராத்திரி எல்லாம் என் கனவுல வந்து பயமுறுத்துச்சுமா. அந்த பையன் என்ன கல்லால் அடிப்பானோ, கத்தியால குத்துவானோ, துப்பாக்கியால சுட்டுடுவானோன்னு பயந்து கவசத்தோட வந்திருக்க பாரு. வாவ், வெரி குட், சூப்பர். இனி வாத்தியாருங்க எல்லாம் பாதுகாப்பு கவசத்தோட இருக்கணும். வணக்கம். வணக்கம் சார். ஜோசியர் தட்சிணாமூர்த்தி இருக்காரு. 106ல இருக்காரு. நன்றி. எஸ் சார். வா. இவர்தான் ஜோசியர். மாடர்ன் ஜோசியரோ? சும்மா வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. லக்னத்துல இருந்து 5வது இடம் புத்திரஸ்தானம். அது உங்களுக்கு வீக்கா இருக்கு. அதனால தான் குழந்தை பாக்கியம் உண்டாகல. ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, பார்த்துருவோம். கிளியர் ஆயிடுச்சு. வர்ற குரு பயிற்சிக்கு அப்புறமா நேர லக்னத்துல இருந்து 5வது வீட்டை குரு பார்க்குறான். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். கவலையே விடாதீங்க. போயிட்டு வாங்க. சாரி, இந்த மாசத்துல இருந்து ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். 2000 ரூபா. என்ன பண்ண சொல்றீங்க? தினம் அரிசி பருப்பு விலை ஏறிக்கிட்டு இருக்கு. வாரம் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. மாசம் வீட்டு வாடகை ஏறிக்கிட்டு இருக்கு. வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அதான். இந்தாங்க சார். வரையா? உண்டாயிடுமா, கவலைப்படாம போயிட்டு வாங்க. போதுமா? லட்சுமி, நம்ம ஏன் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணக்கூடாது? ஏன்? இல்லை, கல்யாணம் இவ்வளோ வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, சயின்ஸு டெக்னாலஜின்னு எவ்வளோ வளர்ந்துருச்சு. என் ஃப்ரெண்டு கூட டாக்டரை பார்த்தான், கன்சல்ட் பண்ணான். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. ஸோ நாமளும் ஏன் போய் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணக்கூடாது? என்னங்க நீங்க? எங்க பாட்டிக்கு 7 பசங்க, எங்க அம்மாக்கு 5 பொண்ணு. உங்க பாட்டிக்கு 7 பசங்க, உங்க அம்மாக்கு 3 பசங்க. நமக்கு எங்க பிறக்காது? அதெல்லாம் விடுங்க. ஜோசியக்காரர் என்ன சொன்னார்? குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் என்னோட லக்னத்துல இருந்து 5வது இடத்தை குரு பாக்குறார். குரு பார்க்கட்டும், நம்ம போய் ஒரு டாக்டரை பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இத சொல்றதுக்கு தான் மொட்டை மாடி கூட்டு வந்தீங்களா? வாங்க. ஸ்மைல். ஏய் தள்ளி நில்றா. ஏய் எங்கடா தள்ளுறது? நீ தள்ளுடா. நீ தள்ளுடா. நீ தள்ளுடா. நீ தள்ளுடா. நீ தள்ளுடா. சாமி, இந்த கழுதை எனக்கு ஏன் தான் தம்பியா வந்து பறந்தானோ. எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா கூட. ஏய்
இன்னும் சத்து போட்டு கேளு. சாமி எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். உங்க பையனா? ஆமாங்க. சரியான வாளா இருப்பான் போல் இருக்கு. ஏன் கேக்குறீங்க? 2 வாலும் சேர்ந்து என் உயிரை எடுக்கறாங்க. அப்படி சொல்லாதீங்க. பிள்ளைங்களோட அருமை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அப்படியா? சாரிங்க. எனக்கு பிள்ளை இல்லைன்னு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு ஏசுறாங்க தெரியுமா? என் நாத்தனாருக்கு குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரிக்கு போன போது பிள்ளைய கூட தூக்க விடல. அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் பிள்ளையெல்லாம் அவங்க வீட்டிலே விட்டு வந்துருவாங்க. என் கண்ணு பற்றுமா. 4 கிழமைனா கூப்பிட மாட்டாங்க. ஒரு நல்ல நாள்னா என் முன்னாடி வரமாட்டாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா குழந்தை பிறக்கும். ஏய்! என்னடா பார்த்து வரக்கூடாது? சாரிங்க. என்னங்க நீங்க காலங்கத்தால? நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன கனவு? நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அந்த அங்காள ஈஸ்வரி என் கனவுல வந்தாங்க. அப்படியா? ஆமா, வந்துட்டு நம்ம ஆதவன் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டான்ல, அத கன்சிடர் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட அப்படி எதுவுமே சொல்லலையே. அதான் யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னா போதும்ல. ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இல்லையா? கிளம்புற வழியை பாருங்க. இது சாமியே நேர கனவுல வந்து சொன்னது. ஏதாவது இடைஞ்சல் பண்ணா தெய்வ குத்தம் ஆயிடும். ஆதவ், இங்க வாடா. அவங்களையும் கூப்பிடுறேன், நானே போறேன். சாமி சொன்னதுக்கே மரியாதை இல்ல. ஓடி விளையாட குட்டி பாப்பா வேணும். டாடி ப்ளீஸ், டாடி ப்ளீஸ், டாடி ப்ளீஸ். உங்க மம்மி கிட்ட கேட்டு வாங்கி தரேன் நானும். டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓடி விளையாட குட்டி பாப்பா வேணும். டாடி ப்ளீஸ், டாடி ப்ளீஸ், டாடி ப்ளீஸ். உங்க மம்மி கிட்ட கேட்டு வாங்கி தரேன் நானும். டோன்ட் வரி. நிறுத்துறீங்களா? அவன் தான் சின்ன பையன், அர்த்தம் தெரியாம கேக்குறான்னா நீங்களும் அவனோட சேர்ந்துகிட்டு மம்மி கிட்ட கேட்டு வாங்கி தரேன். மம்மினா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன? மம்மினா போனோன்னு அர்த்தம். ஈஜிப்ட்ல இருக்க பிரமிட்குள்ள பல வருஷமா புதைஞ்சு கிடக்கிற பொணத்துக்கு பேர் தான் மம்மி. அம்மாவும் மம்மியா? 2 பேரும் போய் பாடுங்க. சரி. ஹலோ, அங்க போய் பாடுங்க, போங்க. மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து சகல காரிய பிரசாத பல சித்திரஸ்து. வாங்கோ சார், சௌரியமா இருக்காரா? நீங்க சௌரியமா இருக்கல? அத்தியபுரோத்தேவ குண விசேஷண வச்சிட்டாஜாமச அதிசீக்கிரமேவ சத்புத்திர சந்தான பிராப்திரஸ்து. கர்ப்பரக்ஷாம்பிகானுகிரகண சர்வாபீட்ட சித்திரஸ்து. மகாகணபதஜே நமஹ. சுமுகசேகதந்தஸ்ய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போற? ஜாமியா சொன்னம்மா. நானும் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பாக்குறேன். டெய்லி கோயிலுக்கு வரீங்க, டெய்லி கண்ணை மூடி சாமி கும்பிடுறீங்க. அதுக்காக அந்த சாமியை கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படிமா? எப்ப கண்ணு திறக்கணும்னு சாமிக்கு தெரியும். அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமாமா? அமஞ்சிக்கரையில ஒரு சாமியார் வந்திருக்காராமா. அவர் பேரு பாயாசானந்தா சாமியாராம். என்னது? ஸ்ரீலஸ்ரீ பாயாசானந்தா. பேரே வித்தியாசமா இருக்கு. அதாமா அதிசயம். அதுல பாருங்க, அந்த சாமியாரு ஆசீர்வாதம் பண்றப்ப அப்படியே வானத்துல இருந்து அருள் அமிர்தமா கொட்டுதான். அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மாசமே உண்டாயிருமா. சாமி கும்பிட்டுக்கோங்க. ₹500 கொடுங்க. எதுக்கு? எலுமிச்சம்பழத்துக்கு. எலுமிச்சம்பழம் 2 ரூபாய் தானே. டோக்கனுக்கும் சேர்த்து தான் கொடுங்க. கொடுங்க. அம்மா வணக்கம்மா. வாங்க. வணக்கம். லட்சுமி, சாமியை காணோம். வருவார், வாங்க.
பக்த கோடிகளே, நமது ஸ்ரீலஸ்ரீ பாயாசானந்த சுவாமிகள் மோனநிலைக்கு போக போகிறார். ஆகையால் நீங்கள் அனைவரும் 5 நிமிடம் 13 செகண்ட் கண்ணை மூடி இருக்க வேண்டும். நான் சொன்ன பிறகுதான் கண்ணை திறக்க வேண்டும். சரியா? ரெடி ஆயிடுச்சுல்ல? சரி, இப்பொழுது நீங்கள் கண்ணை திறக்கலாம். கல்யாணமாகி எத்தனை வருஷமா ஆச்சு? 7 வருஷம் சாமி. 7 ஸ்பூன். வருஷத்துக்கு ஒரு ஸ்பூனா? அது என்ன கணக்கு? கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் சாமி. 9 ஸ்பூன். கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம் சாமி. 14 ஸ்பூன். அவங்களுக்கு நம்மளை விட 1 வருஷம் ஜாஸ்திங்க. அப்ப நம்மளுக்கு நிச்சயம் பிறக்குங்க. சீக்கிரம் ஊத்துறா, சாமி உத்தரவு போட்டாரு. அவசரப்படாதானே, கொதிக்குது இல்ல, ஆறு தானே ஊத்த முடியும். ஊத்து ஊத்து ஊத்துறா ஊத்து. தில்லை, உங்க வைஃபோட ரிப்போர்ட்டை பார்த்தேன். அவங்க கர்ப்பப்பை எக்ஸ்ரே எடுத்தாங்க இல்லையா, அதுல குழாய்களில் வந்து அடைப்பு எதுவும் இல்லை. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஹேவிங் ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ். அப்படின்னா அது அவங்களோட கர்ப்பப்பை சரியான வளர்ச்சியை அடையலை. இப்போ நார்மல் அவங்க ஏஜில் இருக்க விமனுக்கு, மெச்சூர்டு உமனுக்கு ஒரு சைஸ் இருக்கு யூட்ரஸ், இவங்களுக்கு அந்த சைஸ் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆனாலும் ஷி கான்ட் கேரி த பேபி டில் ஃபுல் டேர்ம். அதை கேரி பண்ணுற சக்தி அவங்களுக்கு இல்லை. டாக்டர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ம், எக்காரணத்தை கொண்டும் லட்சுமிக்கு இது தெரிய வேண்டாம். புரியுது. நன்றி டாக்டர். டாக்டர் என்னங்க சொன்னாங்க? நம்ம 2 பேருக்கும் இன்னும் பிரச்சனை இல்லையா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கல. லட்சுமி, நம்ம ஒரு குழந்தை தத்தெடுத்துக்கிட்டா என்ன? தத்தெடுக்கிறதா? என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, என்னங்க நீங்க? உங்களுக்கு எதுவும் குறையா இல்ல எனக்கு எதுவும் குறையா? லட்சுமி, சும்மா இருங்க. யார் பேச்சு கேட்க வேண்டாம். நம்ம கண்டிப்பா குழந்தை பிறக்கும். லட்சுமி, நான் என்ன நீங்க பேசாம லட்சுமி, வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஏய், பேசாம இவங்க வாங்க. நம்ம கோயில்ல பார்த்தவங்கள. சார். ஹலோ சார். வணக்கம். எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? எங்க தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டவர் காணோம். அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. As usual, ஆமா, போயிட்டு நீங்க என்ன ஹாஸ்பிடலுக்கு? அந்த வீடு எங்க சார்? நம்ம ஐதா பக்கத்துல. இப்படி வாங்க. ஏதா விசேஷமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க? நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். அட, தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணிட்டீங்களா? எனக்கு இப்போ 3வது குழந்தை தேவையா? இந்த குழந்தைய கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அது நம்ம கையிலயாங்க இருக்கு. வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாங்க. வா லட்சுமி, போலாம். சரிங்க, கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். உடம்பு பாத்துக்கோங்க. வரேங்க. சரிங்க. டாக்டர் பேர் என்னம்மா? சங்கரி. டாக்டர் சங்கரி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். மம்மி, ஒரு விடுகதை சொல்லுங்க மம்மி. விடுகதையா? ஆள் ஏறாத மரத்துல 1000 பூ பூத்திருக்கு. அது என்ன? அது என்னதுப்பா? என்னது? ஏறாத மரத்துல 1000 பூ பூத்திருக்கு. என்னவா இருக்கும்? தெரியலையேப்பா. நீ ரொம்ப வேஸ்ட்பா. சொல்லட்டா? நட்சத்திரம். எப்படி? வானத்துல யாராலையும் ஏற முடியாது. ம், ஆள் ஏறாத மரம். கரெக்ட் மம்மி, நட்சத்திரம் தான்.
நட்சத்திரம் எப்படி மம்மி மேல போச்சு? அதுவா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் அம்மா அப்பா இவங்க எல்லாம் இறந்த உடனே நேரா வானத்துக்கு போயிடுவாங்க. அங்க நட்சத்திரமா மாறிடுவாங்க. நம்ம திருவண்ணாமலை பாட்டியா இருந்தா அவங்களும் தான் நட்சத்திரமா மாறுவாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டியா இருந்தா அவங்களும் தான்டா. அப்ப நீ இருந்தா? டேய் எருமை, அம்மா சாக மாட்டாங்கடா. தெரியாம தானே கேட்டான். உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அம்மா சாக மாட்டேன், சரியா? வாங்க வாங்க, என்ன அதிசயமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஆமாங்க. என்ன இந்த பக்கம் ஏதாவது கோயிலுக்கு வந்தீங்களா? மெட்ராஸ் தேவ பார்க்காத கோவிலே இல்ல. உங்களை பார்க்கணும் நான் தான் கூட்டிட்டு வாங்க வந்தேன். உள்ள வாங்க. என்னங்க உட்காருங்க. என்ன இவ்ளோ ஸ்வீட்? ஏதா விசேஷமா? எனக்கெல்லாம் ஒரு விசேஷமும் இல்ல. உங்க விசேஷத்துக்கு எனக்கு சந்தோஷம். இங்க பாருங்க, ஸ்டிக்கர் பொட்டுலாம் இனிமே வேண்டாம். நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கோங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி வந்து பூ கூட வச்சுக்காம இருக்கலாமா? தலை நிறைய பூ வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்வீட் ஃபுல்லா உங்களுக்கு தான். ஆனா நிறைய சாப்பிடக்கூடாது. நிறைய சாப்பிட்டா பேபி வந்து ரொம்ப வெயிட் போடுமா. ரொம்ப வெயிட் ஆனா அம்மா கெடுதலாம். அதனால கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வச்சிருக்க, சரியா? வாலட்சுமி கொடுத்தாச்சா? வாங்க 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 வாங்க. வாட் a சர்ப்ரைஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்னங்க இது எடுத்துக்கங்க. இவ்வளவு ஃப்ரூட்ஸ் ஆண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு தான். சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. சூப்பர் டீங்க, பிரமாதம். தேங்க்ஸ்ங்க. நானும் எந்த வீட்டுக்கு போய் எதை சாப்பிட்டாலும் இப்படிதான் சொல்றது. பாருங்களேன், பொண்டாட்டிய மட்டும் தட்டுறதுன்னா அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. லட்சுமி கொடு. குழந்தைங்களுக்கு Dress போட்டு இதுக்கு பார்த்துட்டு எதனா எப்படின்னு சொல்லுங்க. பரவாயில்லைங்க, அதுல என்ன. குழந்தைங்கள தான் பார்க்கவே முடியல. ஒரு நாள் வந்தா போச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாம் குழந்தைங்களை கூட்டிட்டு. நிச்சயம் வருவேன். ஓகேங்க, சரி, வரேன். பார்க்கலாம். ரொம்ப All the சந்தோஷம். best. வரேங்க. வரோம். சரிங்க. பார்த்து படிக்கிட்டே இரு. அந்த லக்ஷ்மி அம்மாக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இல்ல. ம், ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆமா. நம்ம குழந்தைங்களுக்கு Dress எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வேற வாங்கிட்டு வந்தாங்க. குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஏங்குறாங்க. என்னங்க, நம்ம குழந்தை பிறந்ததும் அவங்கள கூப்பிட்டு குழந்தை கையில கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ம், அம்மா ஒரு விடுகதை சொல்லுங்கம்மா. டேய் ரொம்ப டயர்டா இருக்கு, போடா. ப்ளீஸ்மா, இன்னைக்கு மட்டும்தாம்மா, நாளைக்கெல்லாம் கேட்க மாட்டேம்மா. ப்ராமிஸ். ப்ராமிஸ். வராம இருந்தவங்க வந்தாங்க. வந்தவங்க ஒரு தடவை போனாங்க. போனவங்க மறுபடியும் வந்தாங்க. வந்தவங்க போனா திரும்ப வர மாட்டாங்க. அது என்ன? இன்னொரு தடவை சொல்லுங்க. லாஸ்ட் டைம் கவனமா கேட்கணும். என்ன? வராம இருந்தவங்க வந்தாங்க. வந்தவங்க ஒரு தடவை போனாங்க. போனவங்க மறுபடியும் வந்தாங்க. வந்தவங்க போனா திரும்ப வரவே மாட்டாங்க. அது என்ன? ஃபைண்ட் அவுட். நான் சொல்றேன். என்னங்க, பசங்க சொல்லட்டும், சும்மா இருங்க. அப்ப நீங்க சொல்லுங்கப்பா. அளவுடுப்பா, நான் வரல இந்த விளையாட்டுக்கு. உங்க அம்மா அடிப்பாங்க. ஹலோ, நான் சொல்றேன். என்னடா? எங்க மிஸ் எப்படி? எங்க மிஸ் ஒரு மாசம் வராதவங்க இன்னைக்கு வந்தாங்க. வந்தவங்க மறுபடியும் போனாங்க. அப்புறம் என்னது? கரெக்டா சொல்றான். என்ன கரெக்ட்? தப்பு. சரி, நீங்களே சொல்லுங்க மம்மி. நான் இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்றேன். அது வரைக்கும் யோசிங்க. மம்மி, நீங்க இன்னும் இந்த விடுகதைக்கு ஆன்சரே சொல்ல மம்மி. எப்பவுமே ஆன்சர் நான் தான் சொல்லணுமா? விடுக்கதே நான் சொன்னேன், அதுக்கு பதில் நீங்க தானே யோசிச்சு பழகணும். யோசிச்சு பாருங்க. தெரியலன்னா சாயங்காலம் நானே சொல்றேன். சரி மம்மி. வேன் வந்துருச்சு, கிளம்புங்க. ஐயோ, என்னமாச்சு? உட்காரு. என்னாச்சு? ரொம்ப வலிக்குது.
மாப்பிள்ள நீங்க சீக்கிரம் போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வாங்க ஐயோ ரொம்ப வலிக்குது இப்ப வண்டி வந்துரும் கொஞ்சம் போன் எழுத கூட ஹலோ லக்ஷ்மிகா வலி எடுத்துருச்சு அப்படியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். சிஷ்டி ஹாஸ்பிட்டல் தானே? உங்களுக்கு முன்ன நான் அங்க இருப்பேன். பாத்து முடியல பிபி apparatus எடுத்துருவாமா? நீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெளியில. ப்ளீஸ் வெளியில இருங்க. முடியல. வாழ்த்துக்கள் சார். அவ்வளோதான். அவங்க கிட்ட கொடுங்க. எடுத்துங்கம்மா. இல்லை சார் நீங்க வாங்கிக்கிங்க. இல்லை சார், மீனா குழந்தை பிறந்தோடனே முதல்ல அவங்க கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. எடுத்துங்கம்மா. லட்சுமி வாங்கிக்கங்க. வாங்கிக்க. இல்லைன்னா அவரே எழுந்து வந்து என்ன உதைப்பா. வாங்கிக்கங்க. வாங்கிக்க. அப்படியா? சரி. ரவிச்சந்திரன் மேம் 5th ஸ்டாண்டர்ட் ஆதவனை கூப்பிடுங்க. மிஸ் ஆதவன் எச்எம் கூப்பிடுறாங்க. எஸ். மேடம் ஆதவன், உனக்கு ஒரு குட் நியூஸ். உனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா. சாரி சார், பேஷண்ட்டுக்கு திடீர்னு டெலிவரி அப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு போச்சு. அவங்கள எங்களால காப்பாற்ற முடியல. அழாதீங்கடா, உங்க அம்மாவே தங்கச்சியா வந்து பிறந்திருக்காங்க. அழாதீங்க. குழந்தை பிறந்த உடனே மலடி இவ கையில கொடுத்திருக்காங்களே, நல்ல சகனமா? இந்த குடும்பம் விளங்குமா? அதான் சாமி அவளை கூப்பிட்டுக்குச்சு. தாய் இல்லாத பொம்பளை பிள்ளை. இந்த குழந்தையோட காலம் எப்படி போக போதோ, என்ன ஆக போதோ. அம்மா சாக மாட்டேன், சரியா? இந்த இரவில் வானில் தெரியும் எந்த விண்மீன் நீயம்மா, என் உயிரின் சொந்தம் உன்னை தவிர யாரம்மா. காணும் பொருளும் காட்சியாவும் நிறைந்து நின்றாய் நீயம்மா, என் கண்ணும் நெஞ்சும் கலங்க வைத்து பறந்து போனது ஏனம்மா. இந்த இரவில் வானில் தெரியும் எந்த விண்மீன் நீயம்மா, என் உயிரின் சொந்தம் உன்னை தவிர யாரம்மா. காணும் பொருளும் காட்சியாவும் நிறைந்து நின்றாய் நீயம்மா, என் கண்ணும் நெஞ்சும் கலங்க வைத்து பறந்து போனது ஏனம்மா.
அழாதீங்கடா. உங்க அம்மாவே தங்கச்சியா வந்து பிறந்திருக்காங்க, அழாதீங்க. ஆனந்த் சார் அந்த குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. பார்க்கவே பாவமா இருக்கு. ம் ஆமாம். எனக்கு ஒன்று தோணுதுங்க. என்ன? அந்த குழந்தைய பேசாம நம்மளே எடுத்து வளர்க்கலாமா? என்ன லட்சுமி, சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு. இது என்ன பொம்மையா கேட்டு வாங்குறதுக்கு? அப்போ எனக்கு ஒன்றும் தோணல. இப்போ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அவர் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தப்போ சாமியே என் கையில குழந்தைய கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. பேசாம நம்மளே எடுத்து வளர்க்கலாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? மீனா என் மேல வச்சிருந்த அன்புனால தான் கேட்குறேன். குழந்தைய நாங்க எடுத்து வளர்த்துக்கலாமா? முதலா அந்த குழந்தைய நீங்க என் கையில கொடுத்தப்போ அந்த அங்காளீஸ்வரியே என் கையில குழந்தைய கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆசைப்படுறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆமாங்க, இதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள். ஐயோ என்னங்க நீங்க பணம் கிணம் பேசிட்டு இருக்கீங்க குழந்தைக்காக? ஐயோ, அவர் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த குழந்தை தான் எங்க வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாம். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. டேய், வேன் வந்துருச்சு, வாடா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போலாம். அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் நீதி நெறி தவறாதவர். அவர் முன்னாடி ஒரு வழக்கு வந்தது. என்ன வழக்கு அங்கிள்? ஒரு குழந்தை, 2 அம்மா, 2 பேர் கண்ணுலையும் அழுக. அவங்க 2 பேருமே அது என் குழந்தைங்கிறாங்க. சபையே அதிர்ச்சியில் நிற்கிது. ஒரு தாய் 2 குழந்தைய பெறலாம், ஆனால் ஒரு குழந்தைய 2 தாய் சேர்ந்து பெற முடியுமா? முடியாது. அப்புறம் ராஜா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? இது ரொம்ப சிம்பிள் அங்கிள். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆ பின்றீங்கடா. 2 பேரும் குழந்தைய விட்டு கொடுக்காதால ராஜா கோபமாயிட்டாரு. உடைவால உருனாரு. ஐயோ, அதுல ஒரு அம்மா தடால்னு ராஜா காலில் விழுந்துட்டாங்க. மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உண்மையான தாய் இல்லை, அந்த அம்மாவுக்கே உசுரோட குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜா உடனே குழந்தைய எடுத்தாரு, அழுத அம்மா கையில கொடுத்தாரு. ஏன்? உண்மையான தாய்ங்கிறவ தான் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டுன்னு தானே நினைப்பா. ஆமா. 10 ஆண் ஒன்னா சேர்ந்தாலும் ஒத்த குழந்தைய வளர்க்க முடியாது. ஒத்த பெண் 10 குழந்தைய கூட சுலபமா வளர்த்துடுவா. ஏன்னா பெண் பிறவியிலேயே தாய். கதை இத்தோட முடிஞ்சு போச்சு. உங்க பிரச்சனை என்ன? என் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. முதலா அந்த குழந்தைய நீங்க என் கையில கொடுத்தப்போ அந்த அங்காளீஸ்வரியே என் கையில குழந்தைய கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆசைப்படுறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்னால தாங்கிக்கவே முடியாது. இட்டகாமியார்த்த சித்தியர்த்தம் தன கணக வசவாகணாரத்தம் மனோவாஞ்சித பலாவாப்த சித்தியர்த்த மகா கணபதஜே நமஹ. க்ளாம் பரதரம் வெட் பிரசன்னவதனம் தியாஜே சர்வவிக்னோபசாந்தஜே ஓம் விக்ன விநாசனே நமஹ. ஓம் சிவசுதாஜ நமஹ. ஓம் ஸ்ரீ வரதமூர்த்தஜே நமஹ. சகல கார்ய ஜய பிராப்திரஸ்து. மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. ஓம் சுமுகாஜ நமஹ. ஓம் ஏகதந்தாஜ நமஹ. ஓம் கபிலாஜ நமஹ. அம்மா, ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, யாருன்னு கொஞ்சம் பாருங்க. ஹலோ, ஆனந்த் சாருங்களா? நான் தாங்க பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? குழந்தை எப்படி இருக்கா? நீங்க கேட்டதை பத்தி நான் நல்லா யோசிச்சேன். சாரோட நீங்க வீட்டுக்கு வந்துருங்களேன், நம்ம நேரடியாக பேசிக்கிறோம். எப்போ? இப்போ வரலாமா? நல்ல விஷயம் தானே. தோ இப்போ வந்துடுறோம். சரி. தாய் இல்லாத பொம்பளை புள்ள. இந்த குழந்தையோட காலம் எப்படி போக போதோ, என்ன ஆக போதோ.
நான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆசைப்படுறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பெண் பிறவியிலேயே தாய். நான் டாக்டருங்கிற முறையில சொல்றேன், குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் ஒத்துக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க? மீனா குழந்தை பிறந்த உடனே உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னான். உங்ககிட்டயே கொடுக்குறேன். பாட்டி பாட்டி தங்கச்சி எங்க பாட்டி? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், தங்கச்சியை காணோம். நான் அந்த கொடுமையை என்னன்னு சொல்லுவேன். போய் உங்க அப்பாவே கேளுங்கடா, போங்கடா. வீட்டுக்கு வந்த சீதேவே தான் தூக்கி கொடுத்து அமிச்சிட்டாரு. குழந்தைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். கோயில்கிட்ட நிறுத்துப்பா. சரிங்க மேடம். மகாகணபதே நமஹ. தேகாரோக ஜலகாத்ரவத்ர ஷரீராபி வித்திரஸ்து சர்வாபீட்ட சித்திரஸ்து. போன வருஷம் இதே நேரத்துல நான் ஒரு கனவு கண்டேங்க. என்ன கனவு? நமக்கு ஒரு குழந்தை பிறந்து இந்த வீடெல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் அமர்க்கலமா இருந்ததுங்க. அந்த கனவு இப்ப நினைவாயிடுச்சுங்க. அப்போ அதே ஆட்டம் பாட்டம் ஆரம்பிச்சிடலாமா? 1 என்னது? 2 ஐயோ, ஸ்டார்ட் மியூசிக். குயில் பாட்டு கொஞ்சம் கிக்கி கிக்கிளி பேச்சு இங்கு பூத்திருச்சு இன்ப குறிஞ்சி இனி என் வீடு பூந்தோட்டம் தினம் சந்தோஷ ஆர்ப்பாட்டம் வந்ததே சந்ததி நெஞ்சிலே நிம்மதி குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிக்கி கிக்கிளி பேச்சு இங்கு பூத்திருச்சு இன்ப குறிஞ்சி இனி என் வீடு பூந்தோட்டம் தினம் சந்தோஷ ஆர்ப்பாட்டம்.
ஆயிரம் மத்தாப்பு பூத்திருக்கும் உன் அழகான பொன் சிரிப்பு ஆனந்தமே என் வீட்டில் கொலுவிருக்கும் இது அன்பான குடியிருப்பு என்னைக்கும் என்னைக்கும் உனக்கிருக்கும் அம்மாவின் அரவணைப்பு வண்ணத்து பூச்சிகளாய் சிறகடிக்கும் நீதானே உயிர் துடிப்பு உண்மையாய் மகிழ்ந்தேன் இன்றுதான் செல்வமாய் நினைத்தேன் உன்னைத்தான் குக்கு குக்குயில் பாட்டு கொஞ்சம் கிக்கி கிக்கிளி பேச்சு இங்கு பூத்திருச்சு இன்ப குறிஞ்சி இனி என் வீடு பூந்தோட்டம் தினம் சந்தோஷ ஆர்ப்பாட்டம் பால் மணம் காணாமல் நான் இருந்தேன் நீ வந்தாயே பால் வார்க்க தேவதையே நீ இங்கு பிறந்து வந்தாய் என்னை அம்மா என்றே அழைக்க எடுத்த சுகம் இன்று அடைந்து விட்டேன் வேறென்ன வேண்டுமடி வற்றி போன பூமியிலும் மழையடிக்கும் காலத்தின் தருமமடி கர்வத்தால் உயர்ந்தேன் அன்னை நான் உன்னைத்தான் பிரிந்தாய் இல்லை நான் குக்கு குக்குயில் பாட்டு கொஞ்சம் கிக்கி கிக்கிளி பேச்சு இங்கு பூத்திருச்சு இன்ப குறிஞ்சி இனி என் வீடு பூந்தோட்டம் தினம் சந்தோஷ ஆர்ப்பாட்டம் வந்ததே சொந்ததே நெஞ்சிலே நிம்மதி குக்குயில் பாட்டு கொஞ்சம் கிக்கி கிக்கிளி பேச்சு இங்கு பூத்திருச்சு இன்ப குறிஞ்சி இனி என் வீடு பூந்தோட்டம் தினம் சந்தோஷ ஆர்ப்பாட்டம். அப்பா அம்மா எங்கப்பா? லக்ஷ்மி அம்மா இல்ல, நம்ம லக்ஷ்மி அம்மா அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. நான் எதுக்குப்பா போய் சொல்றேன்? வச்சிருந்து 2 நாள்ல கொண்டு வந்துருவாங்க. அம்மா வித்துட்டீங்கப்பா. ராஜம்மா அம்மா உன் பொண்ணுக்கு பிரசவமாச்சே, குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? தாய்ப்பால் குடிக்குதா? அது எந்த நேரமும் குடிச்சுக்கிதான் இருக்கு. ஐயோ கண்ணு வைக்காத. தாய்ப்பால் குடிக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? டிவில எல்லாம் அதே தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தானே புருஷன் வீட்டுக்கு அனுப்புவ? ஆமாமா. இங்க மேல காலியா தான் இருக்கு. அது வரைக்கும் நீயும் உன் பொண்ணு இங்கே வந்து தங்கிக்கலாமே. அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த குழந்தைக்கு நான் அம்மா தான். ஆனா தாய்ப்பால் கொடுக்க முடியாது இல்லையா? அதான். என்னங்கம்மா இதுக்கு போய் இவ்ளோ கவலைப்பட்டுட்டு? ஒரு நிமிஷத்துல கூட்டு வந்துடுறேன். அவங்க ஏன்பா அம்மாவை இன்னும் கூட்டிட்டு வரல? அவங்களுக்கு தான் வேலை இருக்காம்பா, வந்துருவாங்க. வேலை இருக்கா? அப்படின்னா அம்மாவை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்க சொல்லுங்க. அப்படின்னா வாப்பா நாமளும் போய் பார்த்துட்டு வரலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதான்ப்பா இந்த மாசம் தங்கச்சிக்கு பேர் வைக்கிறாங்க. நம்மளாம் சேர்ந்து போலாம்.
அது எப்படி தம்பி முடியும்? நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்ம வீட்ல தானே பேர் வைக்கணும். அதை விட்டுட்டு எப்படி தம்பி அவங்க வீட்ல பேர் வைப்பாங்க? அவங்க ஏதோ விருப்பப்படுறாங்க. அவங்க விருப்பப்படுறாங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போக முடியுங்களா? இப்படி குத்தி காட்டிட்டு இருந்தா எப்படிங்க அத்தை? நீங்க தான் பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். குழந்தை முகத்துல அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி பறி கொடுப்பாங்க மாப்பிள்ள? யாருங்க? ஆனந்த்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் உட்காருங்க, சொல்றேன். அம்மா, ஆனந்த்னு ஒருத்தர் தேடி வந்திருக்காரு. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அடடே குட்டி குட்டி செல்லம். ராஜம்மா, காஃபி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சார் இல்லையா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. இந்தாங்க. குழந்தைய பார்க்கலாம் தான் வந்தேன், கிளம்புறேங்க. சரிங்க. பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு வந்துடலான்னு அப்பா சொன்னாங்க. இன்னும் கூட்டிட்டு வரலையே பாட்டி. நானும் இதே தான் கேட்டேன். ஆனா ஊமா கொட்டா மாதிரி பதிலே பேச மாட்டேங்கிறாரு. எங்க தங்கச்சிய தார வாத்து கொடுத்துட்டீங்களான்னு நீங்களே போய் கேளுங்க. ஏன்பா அம்மாவை கூட்டிட்டு வரல? சொல்லுங்கப்பா. அது அவங்களே வளர்க்குறேன்னு சொல்றாங்கப்பா. அவங்களுக்கு வேணும்னா வேற ஒரு பாப்பாவை எடுத்து வளர்க்க சொல்லுங்க. ஏன் நம்ம அம்மாவை எடுத்து கொடுக்குறீங்க? அது அவங்க நல்லா வளர்ப்பாங்கப்பா. அப்ப நாம நல்லா வளர்க்க மாட்டோமா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எங்க அம்மாவை நானே வளர்த்துக்கிறேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, எங்க அம்மாவை என்கிட்டயே கொடுத்துருங்கப்பா. அவ நம்ம அம்மா மாதிரிப்பா. அவளை நானே வளர்த்துக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. வராம இருந்தவங்க வந்தாங்க. வந்தவங்க ஒரு தடவை போனாங்க. போனவங்க மறுபடியும் வந்தாங்க. வந்தவங்க போனா திரும்ப வரமாட்டாங்க. பாட்டி, என்னப்பா? வராம இருந்தவங்க வந்தாங்க. வந்துட்டு ஒரு தடவை போனாங்க. போனவங்க மறுபடியும் வந்தாங்க. வந்தவங்க போனா திரும்ப வரவே மாட்டாங்களா பாட்டி? கண்டிப்பா திரும்ப வருவாங்கப்பா. ஆரம்பிச்சலாமா சார்? இனியா இன்னும் பாட்டார காணோம். இந்த மாசம் மாமூல் கொடுத்து விட்டானே. இது வேற சார், உங்க கம்பெனி செக்ல போலியா கையெழுத்து போட்டு 1.2 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கீங்க. உங்க பார்ட்னர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உங்களை கைது பண்ணதா சார் வந்திருக்கோம். பாத்தியா பார்ட்னர் பண்ண வேலைய? இந்த கம்பெனி சொத்து நான் சம்பாதிச்சது. அவன் ஏதோ தத்த எடுத்தான். அந்த பொண்ணுக்கு சொத்தை எழுதி வைக்க பார்த்தான். நான் வேணானே. அதுக்காக என் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அத ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. சொத்து அந்த பொண்ணுக்கு போவிட மாட்டேன். இத அவன்கிட்ட சொல்லி வை. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெரியம்மா, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ இருக்கேம்மா, இன்னும் உயிர் தான் போல. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க. என்ன பண்றது? அபிமன்யு சக்கரவியூகத்தில் போய் மாட்டின மாதிரி நான் போய் மாட்டிக்கிட்டேன். இப்போ வெளியில வர முடியல.
அத்தையை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அத்தைக்கு தான் ஏதோ மனசு சரியில்லாமல் குழப்பிக்கிட்டு இங்கே வந்து இப்படி படுத்துட்டாங்க. நானும் போயிட்டேன்னா உங்க அக்கா குழந்தைக்கு அனாதை ஆயிடுவாங்க. நீதாம்மா அவர்களை பார்த்துக்கணும். ஹலோ. எப்போ? என்னாச்சுங்க? இல்ல பாட்டிமா இருந்துட்டாங்களாம். ஐயோ, எப்படி? உடம்பு சரியில்லாம ஊருக்கு போயிருந்தாங்களே, ஹார்ட் அட்டாக்கா. ஆனந்த் ஃபோன் பண்ணி சொன்னாரு. போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எங்க? திருவண்ணாமலை பக்கத்துல அரும்பாக்கம் மாமே. ஐயோ, அவ்வளவு தூரமா? அவ்வளவு தூரம் எப்படிங்க குழந்தைய வச்சு டிராவல் பண்றது? லட்சுமி, கார்ல தானே போறோம், அதுவும் ஏசி. ஏசி கார்ல அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணா லட்சுமி, குழந்தைக்கு சளி நான் சொல்றது பிடிச்சுக்குங்க. கேளு. போகாம இருந்தா நல்லா இருக்காது. பேரம் பேத்தி செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. வா போயிட்டு வந்துடலாம். சின்ன குழந்தை என்ன காரியங்க பண்ண போகுது இளவு வீட்ல? அதுவும் அங்க எல்லாம் மீனா சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. எல்லாரும் மீனா குழந்தையா மீனா குழந்தையா மீனா குழந்தையா தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுங்க. இல்ல லட்சுமி, ஆனந்த் தப்பா எடுத்து போயிட்டு வந்துடலாம். குழந்தை நல்லதுக்கு தானே சொல்றோம். அவர் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டார். நீங்க பேசாம இருங்க. அடுத்தாப்புல நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. ஏமா நேரமாச்சு, நெய்ப்பந்து எடுக்கிறதுக்கு பேரம் பேத்தியெல்லாம் வந்துட்டாங்களா? வருவாங்க. அப்படித்தான் நம்பிட்டு இருக்காரு. இருக்கிற 2 பேரை வச்சு நெய் பண்ண சுத்துங்க. ஆக வேண்டிய காரியங்களை பார்ப்போம். இலக்கியா, ஏய் எந்திரிக்கணும். ஸ்கூலுக்கு போகணும்ல. எந்திச்சு வா, எந்திச்சு வா. ராஜமா, குழந்தைக்கு சட்னி கொண்டு வா. சாப்பிடு சாப்பிடு. குழந்தைக்கு சட்னி வந்துருச்சு. சட்னி வச்சு சாப்பிடுறீங்களா? இலக்கியா ஸ்கூலுக்கு போடும். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஷூ போடணும்ல, காலை காட்டுங்க. ஷூ போட்டுக்கோங்க. சரி. ஐயோ, புக்கெல்லாம் வெளியவே இருக்கு பாருங்க. புக்கெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. கிளம்புறீங்களா? கூட்டு போங்க இலக்கியாவை ஸ்கூலுக்கு. ஓகே, பை பாய். வாங்க வாங்க. மீனா போனதுல இருந்து உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பெரிய குருஷேத்திரமே நடந்துட்டு இருக்கு போல. அத்தை என்ன புரிஞ்சுக்காதது மட்டும் இல்லாம எனக்கு எதிரா பசங்களையும் திருப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் விடுங்க. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரி பண்ணிடலாம். எனக்கு முடியும்னு தோணல. எனக்கு அது முடியாதுன்னு தோணல. சரி பண்ணிடலாம். அதுக்கு முக்கிய தேவை பசங்களோட மனசை புரிஞ்சுக்கணும். அது எனக்கு பழக்கப்பட்ட வேலைதான். அது சரிதாங்க, உங்களால முடியும். ஆனா நீங்க இங்க தங்கணுங்கிறது எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லைங்க. கவலைய விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அட, அருணன், ஆதவன் எங்க? கிரிக்கெட் விளையாட போனீங்களா? சரி. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? அம்மா இல்லாத குறைய நான் தானே தீர்க்கணும். அப்புறம் ஏன் எங்க அப்பா கிட்ட பேசுறீங்க? சிரிச்சு சிரிச்சு பேசும்போதே நாங்க பார்த்துட்டோம். சரி, அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. அதான் ஊர்ல இருந்து உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க.
ஏய் வெயிட் பை கம்மி ஏய் ஆமா பிரியா கம்மி My dear students, good morning. Sit down, sit down. Sir, ஐயா வாத்தியார் வந்தா எந்திரிச்சு நிக்கணும் ஐயா. சான் பிள்ளை ஆனாலும் நான் வாத்தியார் இல்லையா? உன் ஹைட்டுக்கு நான் இருக்கேங்கிறதுனால இப்படி பண்ணலாமா? முன்னெல்லாம் உன் மேல எனக்கு கோவம் வரும். உங்க அம்மாவை நினைச்சு நான் பயந்துக்குவேன். இப்போ உனக்கு அம்மா இல்லை. அண்ணா ராஜா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? என்னடாச்சு உனக்கு? இன்னும் உங்க அம்மாவே நினைச்சிட்டு இருக்கியா? சார் காலையில அவனோட அம்மாவை பார்த்தானா சார்? என்னடா சொல்ற? அம்மாவை பார்த்தானா? ஆமா சார். அம்மாவை பாத்தியா? எங்க? ஸ்கூல்ல தான் சார். என்னது ஸ்கூல்லையா? ஆஹா, இந்த ஸ்கூல்ல இந்த பையனுடைய அம்மா ஆவியா இந்த ஸ்கூல்ல சுத்துறாங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்குது. எப்ப நான் உன் வீட்டுக்கு வந்தனோ அன்னையில இருந்து உன் பையனை திட்டுறது இல்ல, அடிக்கிறது இல்ல, அவனுக்கு நான் எந்த துன்பமும் கொடுத்தது இல்லம்மா. இப்பவும் நான் அப்படியே இருக்கிறேம்மா. அவன் பரீட்சையில சரியா எழுதலைனாலும் நிறைய மார்க்க போட்டு அவனை பாஸ் ஆக்கிடுவாமா. சார் அவன் அம்மான்னு சொன்னது அவனோட தங்கச்சியா? என்னது தங்கச்சியா? தங்கச்சி அம்மாவா? அம்மா தங்கச்சியா? ஐயோ என்னடா ஒண்ணுமே எனக்கு புரியல. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்க. தம்பி தங்கச்சி எப்படிடா அம்மாவாகும்? சார் என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி எனக்கு அம்மா தான். நமது பள்ளியில் பயிலும் யூகேஜி சி செக்ஷன் மாணவி டி இலக்கியாவின் தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் சிறந்த தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அருமையான பெற்றோர் தினத்தில் நமது பள்ளியின் சார்பில் சிறந்த தாய்க்கான விருதை திருமதி லட்சுமி அவர்களுக்கு நமது மாவட்ட கல்வி அதிகாரி உயர் திரு ஆனந்தன் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிப்பார்கள். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஏன் ஒரு சிஏ, அது மட்டும் இல்லாத ஒரு சிற்பி, சூப்பர் சிங்கர் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான திறமையை கண்டுபிடிக்கிறதுல தான் தாயின் முக்கிய பங்கு இருக்கிறது. அதனால சிறந்த தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி லக்ஷ்மி அம்மாளுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராட்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். மேடம் இலக்கியாவுக்கு நீங்க தான் அம்மாவா? இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சே. குழந்தை இவ்ளோ டேலண்டா இருக்கா? கர்ப்பத்திலேயே அறிவுக்காக எதுவும் சாப்பிட்டீங்களோ? சின்ன வயசுல இருந்தே டிவி பார்க்க விடாம வளர்த்தீங்களோ? உண்மையிலேயே நீங்க ரொம்ப சிறந்த தாய். இலக்கியாவுக்கு நீங்க தான் அம்மாவா? போதும் போதும், தலை தோட்டி விடுறேன். என்னது போட முடியலையா? நான் போடுறேன். இதுக்குதான் கோவத்தோட எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. ஜெட்டி போடலையா? எல்லா ஜெட்டியும் அழுக்கா இருக்கு. சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, சித்தி எல்லாத்தையும் துவைச்சு வைக்கிறேன். ஏய் த லஞ்ச்மா. சாயங்காலம் நாங்க திரும்ப வரதுக்குள்ள நீங்க ஊருக்கு கிளம்பி இருக்கணும், இல்லனா நடக்கிறதே வேற. அப்பப்பப்பா, உங்க பசங்க இப்படி நடந்துக்கறாங்களே, இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? திமிரு. எல்லா அப்பாவும் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா பசங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப லக்ஷ்மிக்கு கொடுத்திருக்கீங்களே, இலக்கியா யாரு? அது என் பொண்ணு. உங்க பொண்ணு மட்டும்தானா? அருணநாதவனோட தங்கச்சி, திருவண்ணாமலையில இருந்த எங்க பெரியம்மாவோட பேத்தி. எனக்கு என் அக்கா மக இல்லையா? இப்படி எங்க எல்லாருக்குமே இலக்கியா மேல உரிமை இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு
லக்ஷ்மி அம்மா கிட்ட இலக்கியாவை கொடுத்துட்டீங்க. இது எந்த ஒரு நியாயம்? இதுதான் ஆதவனோட கேள்வி, வருத்தம், உணர்ச்சி. இத புரிஞ்சுக்கிட்டா நல்லது. குட் மார்னிங். குட் மார்னிங். பசங்களா படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? மாரல் சயின்ஸ் புக் படிக்கிறோம் மிஸ். இல்ல மிஸ், அவ வேற புக் படிக்கிறா. என்ன? படிக்காமலே பாஸ் பண்றது எப்படிங்கிற புக் படிக்கிறா. இல்ல மிஸ், நான் எம்எஸ் புக் தான் மிஸ் பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட். இன்னைக்கு மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல உங்களோட ஆம்பிஷன்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். நீங்க என்ன ஆக போறீங்க? நான் நல்லா டாக்டர் ஆக விரும்புறேன் மிஸ். நான் இன்ஜினியர் ஆக விரும்புறேன். நான் நல்லா டீச்சர் ஆக விரும்புறேன் மிஸ். நான் போலீஸ் ஆக விரும்புறேன் மிஸ். நான் நல்ல அரசியல்வாதியா ஆகணும்னு விரும்புறேன் மிஸ். நான் நல்ல அப்பாவாக விரும்புறேன் மிஸ். அப்பானாலே நல்ல அப்பா தானே. எங்க அப்பா வில்லன். இலக்கியா, இது யாரு? அப்பா. இது அம்மா. அது நானு. இன்னும் அவங்க ஊருக்கே கிளம்பல பாரு. அம்மா. சித்தி. சித்தி. இத பாருங்க, இப்போவாது சித்திய புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அது போதும். அழக்கூடாது. அழக்கூடாது. தங்கச்சியோட விளையாட வேண்டிய பசங்க எப்படி தனியா உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க? ஹார்லிக்ஸ். இலக்கியாவை அந்த அம்மா கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கறதுக்காக தான் நான் இப்ப ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். நிஜமாவா சித்தி? அம்மாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? கவலைப்படாதீங்க, நாளைக்கே நம்ம இலக்கியாவை பார்க்க போறோம். சத்தம் சத்தம் போடாதீங்க, அப்பா கேட்டு போறாரு. அம்மாவை பார்க்க போறோமா? பாக்குறது மட்டும் இல்ல, எங்க பாப்பாவை எங்ககிட்ட கொடுங்கன்னு எடுத்துட்டு வந்துடலாம். உரிமையோட கேக்கலாம். கொடுப்பாங்களா? கொடுக்க வைப்போம். கொடுக்கலனா அப்படி சொல்லி அவங்க தப்பிக்க முடியாது. செக். அட ஆதவன், அருணன், எப்படி இருக்கீங்க? நீங்க? நான் மீனாவோட தங்கச்சி, பேரு ஜோதி. வாங்க. ராஜம்மா, ஒரு காஃபி. ஏய், உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல? ராஜம்மா, 2 ஐஸ்கிரீம். எங்க பாப்பாவோட விலை ஒரு காஃபி 2 ஐஸ்கிரீமா? நாங்க இங்க காஃபி குடிக்கவோ ஐஸ்கிரீம் சாப்பிடவோ வரல. எங்க வீட்டு பொண்ண கூட்டிட்டு போக வந்திருக்கோம். என்னென்னமோ பேசுறீங்க? ஆமாங்க, நீங்க பாட்டுக்கு குருவி கூட்டுல இருக்கிற குருவி குஞ்சுங்கள ஒரு குஞ்சு தூக்கிட்டு வந்த மாதிரி எங்க வீட்டு பொண்ண தூக்கிட்டு வந்துட்டீங்க. அதான் திரும்ப கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அது எப்படி? அவ எங்க பொண்ணு? ரூபண்ண டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துடலாமா? இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியாது, சின்ன குழந்தையில இருந்து அவளை நாங்க தான் எடுத்து வளர்த்திட்டு இருக்கோம். ஆனந்த் சார் தான் கொடுத்தார். இவங்களுக்கு எல்லாம் தெரியுமே. என்ன தத்து கொடுத்தாரா? இல்ல, அந்த மனுஷன் ஒரு இழிச்ச வாங்கிறதுனால நீங்க கேட்ட உடனே குழந்தைய கொடுத்துட்டாரு. நீங்களும் அந்த குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ நாங்க கேக்குறோம், எங்க பொண்ணு திருப்பி கொடுங்க. அவ எங்க பொண்ணு? என்னது, உங்க பொண்ணா? இல்ல இல்ல, இவங்களோட தங்கச்சி. இன்னும் சொல்ல போனா இவனுக்கு அம்மா. அதான் பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். அவ இங்க இல்ல, உடம்பு சரியில்லைன்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்காரு. என்ன அதவா பாத்துட்டு இருக்க? அவங்க பாட்டுக்கு புழுவுறாங்க. போ போ, நீ போய் தங்கச்சி தூக்கிட்டு வா போ. ஏய் ஏய், இவங்க தான் சின்ன பசங்க ஏதோ அறிவு கட்டத்தனமா பண்ணிருக்காங்க. நீங்களும் எப்படி? அட என்னங்க நீங்க, நான் அப்படின்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆதவன் அவன் தங்கச்சியை பார்க்கணும்னு சொன்னா, அதனால நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அது ஒரு பெரிய தப்பா? அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன அடாவடி சண்டை பிரச்சனை எல்லாம் பண்ண? ஒண்ணும் பண்ணல. எங்க பாப்பாவை காட்டுக்கு நாங்க பாக்கணும்னு சொன்னோம். அது ஒரு பெரிய தப்பா? அத விடுங்க. அவங்க நியாயமானவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நாங்க போன உடனே வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, ஓ குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்களா, இந்தாங்க குழந்தைய பாருங்க அப்படின்னு நம்ம கிட்ட குழந்தைய கொடுத்துருக்கணும்ல. அதை விட்டுட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாமா, குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காமா, ஏங்க போய் சொல்லணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க.
குழந்தைய அவங்க நிரந்தரமா வச்சுக்க பாக்குறாங்கன்னு தானே அர்த்தம். சேச்சே அவங்க எல்லாம் நாகரிகம் தெரிஞ்சவங்க. எதுங்க நாகரிகம்? ஆடம்பர காரும் ஆங்கிலத்துல பேசுறதுமா நாகரிகம்? சரி அதை விடுங்க. வர 22ஆம் தேதி மீனாக்கு திதி தானே, அன்னைக்கு அவங்கள குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லுவோம். அவங்க வராங்களா இல்லையான்னு பாப்போம். அவங்க நிச்சயமா வருவாங்க. மாட்டாங்க. என் நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க. அதுவா? வாங்க. பாத்தீங்களா பசங்க எப்படி ஏங்கி போயிட்டாங்கன்னு? ஏங்க அவங்க பாப்பாவை கூட்டிட்டு வரல? சொல்லுங்க. இன்னைக்கு மீனாவோட திதிக்கே வரல. அம்மா இறந்த அன்னைக்கு வரல. அம்மாவோட 16ஆவது நாளுக்கும் அவங்க வரல. இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? என்ன காரணம்? இனிமே மௌனம் சம்மதத்துக்கான அறிகுறியா இருக்கக்கூடாது, கோவத்துக்கான அறிகுறியா மாறணும். இல்லனா பொண்ணு மட்டும் இல்ல, பசங்களையும் இழந்துருவீங்க. மா கொரியர்காரங்க கொடுத்தாங்க. ஹலோ. பாத்தீங்களா அந்த மனுஷன் பண்ணத? அதான் ஆனந்த் சார் தான் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. வாங்க சொல்றேன். இருதரப்பு வாதங்களின்படி வாதி ஆனந்த் குடும்பத்தாரிடமிருந்து பிரதிவாதி தில்லைலட்சுமி தம்பதியினர் குழந்தை இலக்கியாவை தத்தெடுத்த சம்பவம் சட்டபூர்வமாக இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குழந்தை இலக்கியாவை பிரதிவாதி தில்லைலட்சுமி தம்பதியினர் வாதி ஆனந்த் குடும்பத்தினர் வசம் ஒப்படைக்க வேண்டுமென இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நான் ஸ்வீட் கொடுத்தேன் கொஞ்சி கொஞ்சி நீ பேசையிலே பஞ்சு மிட்டாய் போல ருசிச்சிருப்பேன். அதை பறிச்சிடுவேன். ஸ்பைடர் மேன் போல் நான் பறந்து வந்து காதில்
ஊட்டி அந்த அழகு பார்த்தேன். All I do is hit, put your hands to the ceiling, drop your pants and feel it. Bounce that ass like Spalding. I fade away, you ain't really ballin'. Time is money, and I don't waste it. Drinking liquor, I'm getting wasted. Top back, my beat low, in that G code. Money come fast, but the girls come quicker. Stuck hard, my 550 bad bitches wanna ride with me. All day, every day, yeah, we tryna get it. மலர் பறித்து மகிழ்ந்திடத்தான் மாடி எங்கும் செடி வளர்ப்பேன். விரல் பிடித்து நடந்திடத்தான் பாதை எங்கும் பூத்தெளிப்பேன். யாருமில்லா நேரத்திலே காலிங் பெல்லை அடிச்சிடலாம். கோலம் போட்ட வாசலிலே குப்பை போட்டு ஓடிடலாம். ஓடும் போது உன் கால் வலிச்சா உப்பு மூட்டை நான் தூக்கிடுவேன். யாரும் உன்னை அடிக்க வந்தா நாலு நரா நான் கிழிச்சிடுவேன். அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா இதோ நம்ம அம்மா. எங்க அம்மா வேணும். இனி என்னமா பண்ண சொல்ற? ப்ளீஸ் ப்ளீஸ் அல்லாத ப்ளீஸ்மா. அம்மா வேணும், அம்மா வேணும், இங்க பாத்தியா? அம்மா வேணும், அம்மா வேணும். கடி 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 கடி. அம்மா, குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு உன்கிட்ட நான் கேட்டேன். இதான் உன் குழந்தை நீ கிட்ட அடையாளம் காட்டினேன். உன்னை நம்பிதானே குழந்தைய வாங்கினேன். உசுருக்கு உசுரா வளர்த்தேன். உனக்கு தெரியாதா? அவதான் என் வாழ்க்கை நான பிறகு திடீர்னு வேரோடு பிடிங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டியே. இது நியாயமா? ஒரு தாயோட வேதனை ஒரு பொண்ணா உனக்கு புரியாதா? நீ எல்லாம் ஒரு சாமியா? இனிமே நான் வரமாட்டேன். உன்னை பார்க்க வரமாட்டேன். அம்மா இலக்கியா, ஐயோ இலக்கியா, ஐயோ அதுவா தூக்கிட்டு போ தங்கச்சியா. ஐயோ இலக்கியா, ஐயோ ஏன் எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு என்கிட்ட பிரிக்கிறீங்க? உன் பொண்ணா? 10 மாசம் சுமந்து பத்தியா? நான் சுமந்து வைக்கலைங்க, என் நெஞ்சில சுமந்து வளர்த்திருக்கேன். என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. கோர்ட் எங்க கிட்ட கொடுத்துருச்சு தெரியும்ல? மனசாட்சி படி பாருமா, அவ என் பொண்ணு, என்கிட்ட கொடுத்துரு. எது கொடுத்துறவா? போனா போகட்டும்னு கொடுக்கறதுக்கு இது என்ன பொம்மையா? எனக்கு உன்ன மாதிரி பேச தெரியாதுமா. என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. பதிலுக்கு உனக்கு என்ன வேணா தரேன். பணக்காரிங்கிற திமிர்ல பேசுறியா? ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. என் பொண்ணை என் உசுரா நினைச்சு வளர்த்திட்டேம்மா. அதனாலதான் கேக்குறேன், என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. என்ன பிச்சை கேக்குறியா? பிச்சை கேக்குறேம்மா, மடி பிச்சை கேக்குறேன். என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. தயவு செஞ்சு என் பொண்ணை கொடுத்துருமா. காலைல விழுந்து கேக்குறேன், என் பொண்ணை எனக்கு கொடுத்துரு. ஐயோ அம்மா வச்ச கண்ணு வாங்காம ராமுழுக்க தூங்காம இரும்பு தீண்டாம ஈரமுத்தம் காயாம இரும்பு தீண்டாம ஈரமுத்தம் காயாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இலக்கியா எந்திரிமா, ஸ்கூலுக்கு போகணும்ல?
ஏஞ்சி வா. ராஜம்மா, இலக்கியா கூட்டு வாங்க, வெந்நீர் ஆறிட போகுது. ராஜம்மா, சட்னி எடுத்துட்டு வாங்க, குழந்தை சாப்பிடணும்ல. இலக்கியா, இலக்கியா, சீக்கிரம் வாமா. என்னங்க நீங்க, டைம் ஆச்சுல, சீக்கிரம் ஸ்கூலுக்கு கூட்டு போங்க. இலக்கியா, தையும் தத்தைஹ தைஹி தையும் தத்தைஹ தாத்தை தைதா தத்தை தைதா தாத்தை தைதா தத்தை தைதா தத்தீம் தக்கனக்க ஜாம் தாரி கிடதக தத்தீம் தக்கனக்க ஜாம் தாரி கிடதக தத்தீம் தக்கனக்க ஐயோ, டாக்டர் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எப்படியாவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் டாக்டர். இவங்க சிடி ஸ்கேன், இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. அவங்க கீழே விழுந்ததுல தலையில பலமா அடிபட்டிருக்கு. அவங்க அந்த குழந்தைய பிரிஞ்சதுனால சிவியர் டிப்ரெஷனாலையும் சைக்கோசிஸ்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்தா மட்டுமே முழுமையா சரி பண்ண முடியும். அதுதான் ஒரே தீர்வு. சரி டாக்டர். அங்க பாரு, பலூன் வேணுமா? அண்ணா வாங்கி தரட்டா? அங்க பாரு, என்ன வேணும்னு சொல்லுமா. அம்மா வேணும். என்னமா பண்ண சொல்ற? அம்மா வேணும். அப்ப நான் வேணாமா? அம்மா வேணும். சார், லட்சுமி குடும்பம் ரொம்ப மோசமா போச்சு. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? சாரி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உதவி பண்ணாதான் உயிரை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ். இல்லைங்க, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏற்கனவே என் பசங்கிட்ட நான் வில்லப்பட்டம் வாங்கியிருக்கேன். ஐ எம் சாரி. அங்க பாத்தியா சாமி, அழகா இருக்குல்ல? லட்சுமியோட நோய்க்கு இலக்கியா தான் மருந்துன்றாங்க டாக்டர். சார், இலக்கியாவை என்னோட அமிச்சிங்கன்னா லட்சுமி குணமான உடனே நானும் குழந்தைய கொண்டு வந்து உன் கையில் ஒப்படைச்சிருவேன். ஓ, அது சாத்தியமே இல்லை சார். சார், அவன் அந்த குழந்தைய தங்கச்சியா நினைக்கல சார், தன்னுடைய தாயா நினைக்கிறான். அதை புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நடக்காது சார். சார் ப்ளீஸ் சார். சாரி சார்,
நான் என் பொண்டாட்டியை பறி கொடுக்க வேண்டியதாயிடும். சார் அதுக்காக என் பசங்களை என்னால் இழக்க முடியாது சார். சார் சார் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் நடக்காது சார் நீங்க கேட்கறது. இலக்கியா அம்மா எங்கப்பா? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா, போய் பாப்போமா? வரேன் சார். சார் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் இறங்கி தள்ளி விடுங்க. அப்பா அப்பா ஏய் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் தலைவா, எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டேன். அதுக்கு தான் அவன் கார் டிரைவர் ஒன்ன புடிச்சேன். வண்டியை தள்ளி விட சொன்னேன் தலைவா, இறங்கி தள்ளினாரு. நான் உடனே வண்டியை மூவ் பண்ணிட்டேன். அவரு கீழே விழுந்துட்டாரு. ஆளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வேறயா, இந்நேரம் மண்டையை போட்டுருப்பாரு. செத்துட்டானா? நல்லது நல்லது. பொண்ணை பத்திரமா கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிரு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை உன்னை அனுபவிக்க விட்டுருவானா? அம்மா 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 என்னும் இடத்தை நிரப்ப உலகில் ஏதும் இல்லையே. உலகம் என்னும் உள்ளதென்றால் அம்மா என்னும் சொல்லிலே. டாக்டர் டாக்டர் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி குழந்தை வாங்கிட்டேன் டாக்டர். ஆனால் இடையில மிஸ் பண்ணிட்டேன். எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றிடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், காப்பாற்றிடுங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்னது? எங்க அம்மாவோட அம்மா எனக்கு அம்மா தானே. குயில் பாட்டு கொஞ்சம் கிக்கி கிக்கிலி பேச்சு இங்கு பூத்திருச்சு இன்ப குறிஞ்சி. இனி என் வீடு பூந்தோட்டம் தினம் சந்தோஷ ஆர்ப்பாட்டம். வந்ததே சொந்ததே நெஞ்சிலே
வெற்றி